பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சார் மடப்புறத்தில் நான் ஆட்டோ ஓட்டுறேன். அன்னைக்கு சவாரி ஓட்டலாம்னு கோயில் வாசல் நிப்பாட்டிக்கிட்டு இருந்தேன் ஆட்டோவை. கோயிலில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். இதுமாதிரி ஆஃபீஸ்கிட்ட போங்கன்றாரு. நான் எதுக்குன்னு கூட கேட்கல. சரி வருதானே கூப்பிட்றாப்புல அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்கிட்ட போனேன். அங்கே போனால் அஜித் குமார் மயக்கத்தில் இருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம் அப்படின்னாங்க. சரி தூக்குங்க சார் கொண்டு போவோம் அப்படின்னு தூக்கி வண்டியில் வச்சுட்டாங்க. அதான் சார் போலீஸ்காரங்க இருந்தாங்க. ஒரு நம்ம ஊர் பயல்களை அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே நிறைய பேர் நின்றாங்க. ஒரு 20-30 பேருக்கு மேலே அங்கேயே நின்றாங்க. அதில் 5-6 பேர் சேர்ந்து தூக்கி வண்டியில் ஏற்றிட்டாங்க. ஏற்றினதுக்கப்புறம் நான் எங்கே போகணுன்னு கேட்டேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அப்படின்னாரு. ஒரு போலீஸ்காரர் மட்டும் கூட வந்தார் வண்டியில். நான் இன்னும் 2 பேர்த்த கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டாங்க. நீங்கள் போங்க நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க. நேராக திருப்போணம் ஜிஹெச்சுக்கு வந்துட்டேன். ஆமாம், கண்ணீனெல்லாம் மூடித்தே இருந்தார். ஆமாம், திரும்ப இங்கே வந்து உள்ளே கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் வண்டியை போய் ஓரத்தில் நிப்பாட்டிட்டேன். திருப்போணம் ஸ்டேஷனில் போலீஸ்கார் வந்தாங்க. என் ஃபோன் நம்பர்லாம் வாங்கினாங்க. என் ஃபோன் நம்பரையும் அட்ரஸ் வாங்கினாங்க. சரி நம்ம கொஞ்ச நேரம் நிற்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே நின்றேன். அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க, தம்பி இறந்துட்டாப்புல அப்படின்ட்டு. மறுபடியும் நான் அந்த சார்ட்டை போய் கேட்டேன், ஏன் நான் நிற்கவா கிளம்பவானே, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாரு. அதோட நான் வீட்டுக்கு போயிட்டேன். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.